உலகத்தை எப்படி காதல்னா எப்படி நினைக்கிற நடுவர் அவர்களே. இன்னைக்கு பாருங்க, எந்த ஆண் என்ன சொல்றாங்கன்னா, குயில் மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒண்ணு வேணுமா. யாரு யார் சொல்றது இது? ஆண். ஆனா எந்த பெண்ணாவது ஆன மாதிரி ஆம்பளை இருந்தாலும் ஒரு பூனை மாதிரி அப்படின்னு சொல்லுது ஐயா, சொல்லுதான். இந்த பழமொழியை உருவாக்குறதே ஆம்பளை தானே ஐயா. இல்ல நடுவர் அவர்களே, சொல்றது இல்ல. ஆபிரகாம் லிங்கனை அழகி போட்டிக்கு கூட்டு போயிருந்தாங்க. ஒரு 10 அழகி நல்லது யாருன்னு செலக்ட் பண்ணிக்கூடியா யாரு? ஆபிரகாம் லிங்கனை. அந்த அழகிகள்லாம் மேடையில் வந்து அப்படியே சும்மா விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அப்படியே ஒரு கலக்குச்சு. வர்ற பொண்ணையெல்லாம் பார்த்து உதட்டத்தான் புதுக்குனாரே தவிர உதட்ட புதுக்குனாரு, எதையோ எழுதினார். சரி ஏதோ மார்க் போடுறாருன்னு கடைசியில் பார்த்தா லிஸ்ட்டை பார்த்தா யாருமே அழகு இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டார் நடுவர் அவர்ல. அந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க, ஏயா 10 பேர்ல ஒரு ஆளு கூடவா அழகு இல்லை? அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரு, உலகத்துல என்னுடைய மனைவி மட்டும்தான் அழகு, யாருமே அழகில்லைன்னு நினைச்சான். இன்றைக்கு ஒவ்வொரு ஆணும் இந்த தமிழ்நாட்டில் அப்படி நினைச்சிருந்தா எய்ட்ஸ் வருமா நடுவர் அவர்களே?